लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात्. ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். यो नित्यमच्युतपदाम्बुज युग्मरुक्म व्यामोगदस्ततिधरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये. நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலமிழந்தலின்மே துயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலை மேயாராமுதே அடியேற் கருளாயே. எல்லாம் அல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2722வது நாள் பாசுர பதிவேற்றம். நம்மாழ்வாருடைய திருவிருத்த திருமொழியினுடைய 83வது பாசுரத்தை அனுபவிக்க இருக்கிறோம். இது அன்றில் பறவைகளுடைய குரலுக்கு பிரிவாற்றாமையால் தளரும் தலைவி தளர்ச்சி கண்டதை பார்த்த தோல்வி அல்லது செவிலித்தாய் இறங்குவதான பாசுரம். முதலிலே தனியன் கருவிருத்த குழி நீத்த பின் காமக்கழுங்குழி வீழ்ந்து ஒரு விருத்தம் புக்குழல் வருவீர் உயிரின் பொருளுக்கு ஒரு விருத்தம் புகுதாமல் குறுகியர்கோன் உரைத்த திருவிருத்தத்து ஓரடு கற்றி நீ திருநாட்டகத்தே என்பதாகும். 83வது பாசுரம். விளரி குரல் அன்றில் வெண்படை மேகின்ற முன்றில் பெண்ணை முளரி குரம்பை இது இதுவாக முகில்வண்ணன் பேர் கிளறி கிளறி பிதற்றும் எல் ஆவியும் நைவும் எல்லாம் தளரின் கொலோ அரியேல் உயலாவது ஈர்த்தையலுக்கே. என்னுடைய பெண்ணானவள் தலைவனை பிரிந்ததனால் ஏற்பட்ட தளர்ச்சியின் காரணமாக உடம்பு நோயுற்று மெலிதாகி இறக்கக்கூடிய நிலையிலே இருக்கிறாளே, இவளை யார் காப்பாற்றப் போகிறார்களோ என்று சொல்லுகிற பாடல். பிரிவாற்றாமையால் துயரத்திலே இருக்கக்கூடிய தலைவனுடைய வீட்டில் இருக்கிற முற்றத்திலே இருக்கக்கூடிய பனைமரத்திலே முள்ளால் கட்டப்பட்ட கூட்டிலே வாழக்கூடிய அன்றில் பறவை, ஆண் பறவையும் அன்றில் பறவை பெண் பறவையும் இணைந்திருக்கிற பொழுது இரண்டும் ஒன்றாகத்தான் இருக்கும். ஒன்று இல்லாவிட்டால் மற்றொன்று இருக்காது. ஆண் பறவையானது தன்னுடைய பெட்டை பறவைக்கு சமிக்கை கொடுத்து குரல் கூவி கூவுகிறது. அதை பார்த்த பெண் பறவையானது அன்றிலானது ஆண் அன்றிலோடு வந்து சேர்ந்து ஒன்று மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதை பார்க்கிற தலைவிக்கு உடல் தளர்ந்து உடல் சோர்ந்து வழிவிட்டுள்ளார். இப்படி ஆனதற்கு பின்பும் தலைவன் வரவில்லையே என்ற ஏக்கத்தில் இருக்க போது அன்றில் பறவையினுடைய சத்தமானது இவளுக்கு உயிரை போக்குவது போல இருக்கிறதா. விளரி என்பது ஒரு வகையான பண்ணது. தமிழிலும் வடமொழியிலும் கூடப்படும் 7 சுரங்களில் இதுவும் உண்டு. இதற்கு வடமொழியிலே தெய்வதம் என்பார்கள். உச்சஸ்தாயிலே பாடக்கூடியது என்று வைணவ உரையாசிரியர்கள் சொல்லுகிறார்கள். அன்றில் பறவை பற்றி பல இடங்களிலே ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றில் பறவையானது ஆண் பறவையும் பெண் பறவையும் ஒன்றோடு ஒன்று இணைந்தே இருக்கும். குரல் கொடுத்த உடனே ஆண் பறவையோ பெண் பறவையோ வராவிட்டால், தன்னுடைய ஜோடி இல்லாவிட்டால் உடனே அந்த அன்றில் பறவையானது எது உயிரோடு இருக்கிறதோ அது தன்னை மாய்த்து கொள்ளும் என்பதுதான். 3 முறை குரல் கொடுக்குமாம். கொடுத்தும் ஜோடி வரவில்லை என்றால் உடனே உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய தன்மை உடையது அந்த அன்றில் பறவை. அப்படி விரகதாபத்தால் ஏற்கனவே வருந்தக்கூடியவர்களுக்கு இந்த அன்றில் பறவையினுடைய குரலானது மிகவும் துன்பத்தை தரக்கூடியதாக இருக்கும். முற்றம் முரளி என்ற சொல்லுக்கு தாமரை என்றும் முள் என்றும் 2 பொருள்கள் உண்டு. எனவே இங்கே முளரி குறுமை என்பதற்கு முட்களால் செய்யப்பட்ட கூடும் என்று சொல்லலாம், அல்லது தாமரை பூக்களால் கட்டப்பட்ட கூடு என்பதும் சொல்லலாம். இது இதுவாக என்று அடுக்கும். கிளறி கிளறி என்பது தொடர்ந்து சொல்லக்கூடியது. அடுக்கும் தலைவனுடைய பிரியாற்றாமையை துயரத்தை மிகுந்து காட்டப்பெற்றன. கிளறி கிளறி என்று 2 முறை சொல்வதனால் அவருடைய துயரத்தை மேலும் காட்டுகிறது. தையல் என்ற சொல்லுக்கு நேரடியான பொருள் என்றால் அது அழகு என்ற சொல்லை குறிக்கும். பெண்ணுக்கு அழகு என்பதனால் அழகுடைய பெண்ணுக்கும் தையல் என்றே சொல்வதாக நாம் கொள்ள வேண்டும். இந்த பாசுரத்திலே தன் மகளுடைய தளர்ச்சியை கண்ட திருத்தாயார் இறங்கி பேசுவதாக தோழி என்று சொன்னாலும் கூட தாயாரே இறங்கி பேசுவதாக பரம கருணையரான காருண்யமிக்கவரான பெரியவாச்சான்படியுடைய உரையிலே பார்க்கிறோம். காம விவகாரத்தால் உண்டாகும் வேதனைகளுள் சிந்தனை, பசலை, மேனி, மெலிவு, அழுங்கல், மொழி பல. இதனால் இவளுக்கு ஜீவித்திருப்பதல் அரிதாம் என்றும் பகல் முழுதும் புணர்ந்திருந்து
இரவில் பிரிந்து வருந்தும் சக்கரவாக பறவையும் அன்றில் எனப்படுவது உண்டு என்று ஒரு குறிப்பை தருகிறார் பிரதிவாத பயங்கர வனகாச்சாரியார். ஆக அன்றில் பறவைகள் ஒன்று சேர்ந்து இருப்பது போல என்னோடு சேர்ந்திருக்க வேண்டிய பெருமாள் என்னுடைய என் மகளோடு இல்லையே எதனால் அவளுடைய உடலானது மேலும் மேலும் நலிந்து போயிருக்கிறதே என்று சொல்லுகிறார். எனவே இதற்கு என்ன செய்ய முடியும்? பெருமாள் வந்துதான் இவளுக்கு சேர்த்து கொள்வதுதான் நல்லது, அப்போதுதான் இவளுக்கு உடல் நலம் சரியாகும் என்று சொல்லக்கூடிய பாடல். இந்த பாட்டுக்கு உள்ளுரை பொருளானது பகவத் அனுபவம் பெறாமையாலே ஆழ்வார் தரதலை கண் நண்பர் பாதகமான லௌதிக பதார்த்தங்களை அருகில் இருந்ததால் இவர் ஆற்றியிருப்பது அரிதாயிருக்கிறது என்று கூறுகிறார். இவர்தம் இருக்கிற இடத்திலே அருகுலர் சிலர் எம்பெருமானை சேர்ந்து அனுமதிக்கப் பெறுதலை கண்டு தமக்கு அத்தன்மை கிடைக்காமினாயே ஆற்றாமைக்கு எம்பெருமான் திருநாமங்களை வாய்மாறாமல் எடுத்து எடுத்து கூறி புலம்பி நெஞ்சி தளர்ந்து நெய்கிற தன்மையை கண்டு இங்கனம் வெளிகிற இவருக்கு தேக வியோகம் ஆன பின்போ எம்பெருமான் வந்து அவரை சேர்த்துக் கொள்வது என்று தாயார் வருந்துகிறாளாம். திரும்ப திரும்ப அவன் நாமத்தையே சொல்லிக் கொண்டு அவன் வந்து தன்னை சேர வேண்டும் என்று கருதி கொடுக்கிறாள். ஆனால் இவன் உயிர் போன பின்னால் தான் பெருமாள் வருவான் போல் இருக்கிறது என்று தாயார் வருந்துவதான பாசுரம், தாயார் அல்லது தோழி வருந்துவதான பாசுரம். இந்த பாசுரம் மீண்டும் பாசுரத்தை பார்ப்போம். விளரி குரல் அன்பில் மென்படை மேகின்ற மூன்றில் பெண்ணை முளரி குரம்பை இதுவாக முகில்வண்ணன் பேர் கிளறி கிளறி பிதற்றும் மெல் ஆவியும் நைவும் எல்லாம் தளரின் கொலோ அறியேன் உய்யலாவது ஈத்தையலுக்கே காயன வாச்சா மனசேந்திரிர்வா உத்யாப்தனாவா பிரகதேது சுபாவாது கரோமி எத்தது சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணா ஏதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தில் இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா, எப்போதும் உன் திருநாமும் கண்ணா 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 என்று என் நாவில் வருவதற்கு அருள்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.